அஸ்ஸலாமு அலைக்கும். என் தமிழ் உறவுகளே, சலீம் கெங்கு எலக்ட்ரானிக் டிஜே. காலையில் ஒரு தம்பி ஃபோன் அடித்தாங்க. அண்ணே, நான் மைக் செட்டு புதுசாக வைக்கலாம்னு இருக்கேனே. எனக்கு மைக் செட்டோட அடிப்படை பூரா எனக்கு தெரியுமண்ணே. நான் ஏற்கனவே மைக் செட்டில் ஆப்ரேட்டராக இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே. எனக்கு இந்த 2 ஸ்பீக்கர் பாக்ஸும் இந்த ஆம்பிள் பாரும் கொடுங்கண்ணேன்னு கேட்டாங்க. சரி தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ணே, நான் யார்கிட்டையும் வாங்கி தானே இந்த மைக் செட்டு ஜாமான் வாங்கணும், எனக்கு பார்த்து கொடுங்கண்ணேன்றாங்க. தம்பி இங்கே வாங்க, நானே கஷ்டப்படுறேன், எனக்கு இதில் ஆதாயம் வேணாம். ஆதாயம் வேணாம். அந்த காரணத்தினால நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள், செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. பெட்டி 2 பெட்டியும் புதுசு, ஆம்பிள் பாரும் புதுசுன்னு சொல்லியிருந்தேன். அண்ணே வாரினேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வீடியோவில் நான் ரேட்டு போட்டிருந்தேன். அந்த பாக்ஸு இது 13,000, இது 13,000, ஆம்பிள் பார் வந்து 35,000 அப்படின்னு போட்டிருந்தேன். அவர் காலையில் வந்துக்கிட்டு, அண்ணே நான் ஒரு 50 ரூபா பெரட்டி நான் வாங்கிட்டு வரேன்டாரு. 50 ரூபாய்க்கு கட்டாது தம்பி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வாரின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஒன்றும் கிடையாது. வரட்டும், வந்து பார்க்கட்டும். இந்த ரேட்டுக்கெலாம் இப்படி பெட்டி கிடைக்காது, இப்படி ஆம்பிள் பார், தரமான ஆம்பிள் பாரும் கிடைக்காது. ஆமாம், அதனால் இன்றைக்கி வாரின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நானும் கஷ்டப்படுறேன். அவர் தம்பி சொன்னார் நான் கஷ்டப்படுறேன்னுட்டார். நானும் கஷ்டப்படுறேன். எல்லாமே கஷ்டத்துக்குரிய ஆளுகளாகத்தான் நம்ம இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் அந்த தம்பி வந்து கேட்டு ஒரு முடிவானால் அதை நான் அனுப்பிச்சி விட்ருவேன். ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன்னு சொன்னால், ஏற்கனவே போட்டிருந்தேன், யாரும் அதை பற்றி பேசலை. புதுசாக மைக் செட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் பேசலை. அதனால் இன்றைக்கி கேட்டிருக்காரு. காலையில் ஃபோன் அடித்தார். என் சேனலை பார்த்துட்டு தான் அவர் ஃபோன் அடித்தார். ஆமாம் அண்ணே, உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி தானே நான் கேட்குறேன். ஆமாம், பார்த்து செய்யுங்கண்ணே அப்படின்னு சொன்னார். உங்கள் தம்பி மாதிரியே நினச்சிக்கோங்கண்ணே, பார்த்து செய்யுங்கண்ணேன்றார். நான் எப்போதுமே ஒரு இறக்கம் உள்ள ஆள். என் கஸ்டமர் யாரும் ஒரு பழைய ஆம்பிள் பார், பழைய ஹோம் தேட்ரு, ஸ்பீக்கர் எதுவும் கொண்டு வந்தாலும் ஏன்னா கேட்டால் எல்லாருமே கஷ்டப்படுறோம். அப்போ நானும் கஷ்டப்படுறீங்கிறனால கொடுக்குறத வாங்கிட்டு வேலை பார்த்து கொடுப்பேன். அதே மாதிரியே தான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு என் ஃபோன் நம்பருக்கு பேசுங்க. அது வெளியூராக இருந்தாலும் சரி, இந்த பக்கத்தில் உள்ள கிராமங்கள் ஆளுகளாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிங்க. என் ஃபோன் நம்பர் அந்த இருக்குது பாருங்கள். இதுதான் என் ஃபோன் நம்பரு. இந்த பாருங்கள், ஃபோன் நம்பரும் காட்டுறேன். இன்றைக்கி ஃபோன் அடிங்க. அது தம்பி அவருக்கு ஓகே அடித்தாக்கு கொடுக்குறேன். அதுக்கு இடையில் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபோனை கான்டாக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோனு அடிங்க, பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து இதை கொடுத்துட்டாலும் யாருக்கு பெட்டி செய்யணும், 4க்கு 12, 6க்கு 12, 8க்கு 12 செய்யணும்னு சொன்னால் இந்த ஃபோனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தரமாக நான் பண்ணித்தருவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பார்த்துட்டு எனக்கு என் நம்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் அடிங்க. சலீம் கெங்கு எலக்ட்ரானிக் டிஜே யூடியூப் சேனலை ஆதரவு கொடுங்க. இது என் சேனல் இல்லை, உங்கள் சேனலு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆர்வம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் ஆர்வமாக வேலை செஞ்சு கொடுப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பார்த்துக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்பப்போ இந்த பெல்லுகளை அமுக்குங்க. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.